ஹாய், திஸ் இஸ் ஹேமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பிளாக் கலரில் கோல்டன் கலர் ப்ளவுஸு. இதில் கோல்டு பேக் வந்து போட் நெக் கொடுத்துருக்கோம். இங்கே பேக்கில் வந்து ஒரு ஐ ஷேப் மாதிரி கொடுத்து அதில் பிளாக் பால்ஸ் கொடுத்து கோல்டன் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ்ஸ் வந்து நார்மலாக எல்போ ஸ்லீவ் கொடுத்துட்டு கீழே வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் நார்மல் பிரின்சஸ் கட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதோட ஃபினிஷிங் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஃபினிஷிங்கில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணி 1.5 இன்ச் கிட்ட அலவன்ஸ் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ பேக்கில் உங்களுக்கு எங்கேயுமே ஸ்டிச்சு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எம்மிங் தான் கொடுத்துருக்கோம். அதுக்காக தான் எம்மிங் பண்ணாமல் காமிக்கிறேன். ஸோ எம்மிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டமில் எம்மிங் வரும். ஷோல்டருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கேன்வாஸ் கொடுத்து நெக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷில் தான் இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு உங்களோட சைஸ்க்கும் உங்களோட டிசைனுக்கும் ஏற்ற மாதிரி வேணும்னா நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்ட் ஷேப் கொடுத்துருக்கோம். பிளாக் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்கோம். இந்த கிளாத்லேயே வந்து டாசல் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்லீவ் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பஃப் ஸ்லீவ் கொடுத்துட்டு இந்த கிளாத்லேயே ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். பைப்பிங் பிளாக் பைப்பிங் கொடுத்துட்டு ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபினிஷிங்குமே நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் கிட்ட அலவன்ஸ் இருக்கும். பேக்கில் எம்மிங் கொடுத்துருக்கோம் பாட்டமில். அண்ட் ஷோல்டருமே வந்து உங்களுக்கு இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரா எட்ஜஸ் தெரியாது. ஃபினிஷிங்குமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து போட் நெக் கொடுத்துட்டு ஒரு ஐ ஷேப்பில் ஒரு பேக்கில் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். கோல்டன் கலரில் எக்ஸ்ட்ராவாக ப்ளவுஸ் இல்லாமல் செப்பரேட் கிளாத்தில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட ஸ்லீவ்லேயுமே நம்ம பேக்கில் கொடுத்துருக்கா மாதிரி ஒரு ஹை ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு பட்டன் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி லூப்ஸோட கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ஆல்சோ போட் நெக். அண்ட் பேக் ஃபினிஷிங் பாருங்கள். சைடில் வந்து 1.5 இன்ச் கிட்ட அலவன்ஸ் கொடுத்துட்டு ஓவர்லாக் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஷோல்டரில் இன்விசிபிள் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கீழே எம்மிங் கொடுத்துருக்கோம். ஸோ கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பேக் வந்து க்ளோஸ் நெக்கு. இது போட் நெக் கிடையாது, க்ளோஸ் நெக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பட்டன் வச்சுட்டு பண்ணுறச்ச க்ளோஸாக இருக்கும். அண்ட் ஐ ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இங்கே பட்டன் வச்சுருக்கு. அண்டு ஸ்லீவ்ஸில் நார்மல் எல்போ ஸ்லீவ் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு மேலே மட்டும் ஒரு ஹை பஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம காப்பர் ஜரியில் பார்டர் வந்து பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதோட நெக் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். க்ளோஸாக வந்து ஸ்வீட் ஆர்ட்டில் டீப் வரா மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதை போட்டு பார்க்குறச்ச ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஃபினிஷிங்குமே உள்ள ஓவர்லாக் கொடுத்துட்டு 1.5 இன்ச்சுக்கு அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஷோல்டரில் வந்து இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷோல்டர் பட்டன் கொடுத்துருக்கோம். ஷோல்டர் பட்டன் நீட் இருந்ததுன்னா எல்லா ப்ளவுஸ்லேயுமே கொடுப்போம். அண்ட் கீழே வந்து எம்மிங் கொடுத்துருக்கோம்.
பாட்டம்லேயும் உங்களுக்கு காப்பர் கலரில் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புட்டிக் ஸ்டைல் ஃபினிஷில் இருக்கும். ரெடிமேடாக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் ஆஃபீஸ் வியர் வந்து கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆஃபீஸ் யூஸ் ப்ளவுசஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் அஃபோர்டபுளாக நான் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். தேங்க்யூ.